Hello guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் யூனிகான் சென்ட்ரலா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஜுயா ஜென்னு கூட மெட்டீரியல்ஸ் பற்றிலாம் பேசிட்டு சரி லேட் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்கிறா. அதான் லேட் ஆயிடுச்சுல எங்கள் கேஃபிடேரியாவில் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்கிறான். இல்லை பரவாயில்லன்னு சொன்னாலும் கேட்காம கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் அப்போ தான் உட்கார்றா சாப்பிட்லான்னு. இன்சோ மெசேஜ் பண்ணி எங்கே இருக்க, இன்னும் வேலை முடியலையா, சாப்பிட போறியா, யாரு கூடன்னு கேட்டு மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். இவளும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு கேட்குறா, ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு கூட நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணுமான்னு. அதுக்காக நான் ஒன்றும் கேட்கல, பேக் பண்ணும்போது உன்னோட ஸ்கெட்ச் புக்கை எடுத்து வச்சுட்டான் போல, வந்து வாங்கிக்கோன்னு சொன்னதும் எடுத்துட்டு போனது நீங்க தான் வந்து கொடுக்கணும், நான் ஏன் வந்து வாங்கணும்னு ரிப்ளை பண்ணியிருப்பா. இதை பார்த்தது இவனால சுத்தமா முடியல. சாப்பிட்டு கிளம்பலான்னு வரும்போது ஜென் நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு சொன்னா, அட லேட் ஆயிடுச்சுல நானே உன்னை விட்டுறேன்னு சொல்றான். அதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா இன்சோ, இவ என் எம்ப்ளாயி, நான் தான் கூட்டிட்டு போவேன், நீ என் கூட வந்தாதான் அந்த புக்கையும் தருவேன்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி ஒத்த கால நிக்கிறான். ஜியாவும் வேற வழி இல்லாம நீங்க கிளம்புங்க ஜென், என்னால எந்த பிரச்சனையும் வர வேணா, நான் அவர் கூடயே போறேன்னு போயிடுறா. போற வழியில ஜுயாவை கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் பத்தி சொல்லிட்டு வேற ஏதாவது இதை பத்தி டவுட் இருக்கான்னு கேக்குறா. இவனும் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்றான். அப்ப அவசரம் இல்லைன்னா எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க, நான் சென் கூட டின்னருக்கு போனனால எதுவும் நீங்க அப்செட் ஆயிட்டீங்களான்னு கேட்டதும் இவன் பதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்போன்னு காங்கும் கால் பண்ணி லியா கடைக்கு வான்னு கூப்பிடுறான். அங்க போய் பார்த்தா லியா பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. காங்கும் சொல்றான், அவ ரொம்ப நேரமா அப்படியே தான் இருக்கா, நிறைய காஃபி ரெடி பண்ணிட்டே இருக்கா, ஆனா யாருக்குமே சேல் பண்ணல, எதுக்கு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொன்னதும் உள்ள போய் பாக்குறா. லியா என்னாச்சு உனக்கு, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தான் உன் கூட இருக்கேன்லன்னு சொன்னதும் அப்ப சொல்றா மிங்கு ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்கான்னு. இதை கேட்டதுமே இவளுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ரூம்க்கு கூட்டிட்டு போய் ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு சொல்றா, இந்த விஷயத்துல நீ என்ன முடிவு எடுக்க போறேன்னு தெரியல, ஆனா என்ன முடிவு எடுத்தாலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ண போவா. அப்ப அவ ஃப்ரெண்டு கடையை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அடுத்த நாள் இன்சோ காஃபி வாங்க வருவான். அப்ப லியா சொல்றா, உனக்கும் ஜியாக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ வீட்டை காலி பண்ணதுல இருந்து அவ சோகமா தான் இருந்தா, ஏன் நியூ இயர் கூட செலிப்ரேட் பண்ணல, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவா, நீயும் அவகிட்ட கொஞ்சம் ஹானஸ்டா இருன்னு சொல்றா. ஜூலிங் கம்பெனியோட மீட்டிங்காக போகும்போது ஜியா கால் பேசிட்டு போவா. அப்ப கீழே விழுற மாதிரி போயிடுவா. சடனா ஜென்னுமே புடிச்சிடுவான். பார்த்து வா இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு போறான். லிப்டுக்காக இன்சோவும் சனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்சோட்டையும் சாரி இன்சோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. ஜென்னு சும்மா இல்லாம அட நமக்கு நேரம் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் மிஸ்டர் ஜென் நீங்க வேற கம்பெனி நாங்க வேற கம்பெனி, அது என்ன நம்மன்னு சேர்த்து சொல்றீங்கன்னு சம்பந்தமே இல்லாம தொட்டதுக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். ஜென்னும் எப்பா நீ என்ன சொன்னாலும் கரெக்ட் தான் சொல்லிட்டு லிப்டுக்குள்ள போறாங்க. பட்டனை பிரஸ் பண்றதுக்காக ஜென்னு கிட்ட கேக்குறா எந்த ஃப்ளோர்னு. அதுக்கு இவனே பக்கத்துல போய் பட்டனை பிரஸ் பண்றான். இதை பார்த்த இன்சோ சம்பந்தமே இல்லாம ஜுயாவை முறைக்கிறான். இன்சோவும் இப்படிதான் உங்க எம்ப்ளாயி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டதும் எல்லாருக்கும் இல்ல ஜுயாக்கு மட்டும்னு சொல்றான். இதை கேட்டதும் ஜுயாவும் சாக்காகிறா. சன்னெல்லாம் என்னடா நடக்குதுங்க, நான் ஒருத்தர் இருக்கண்டாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அப்பதான் ஜென்னு சொல்றான், அன்னைக்கு நீ இன்டர்வியூக்கு வந்தப்ப ஹெல்ப் பண்ணது நான் தானே சொல்றான். ஜியாவும் அது நீதானா, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றான். ஆனா உன்னை சூஸ் பண்ணாம விட்டது எங்க தப்புன்னு சொல்லும் போது அதான் இப்போ ஒர்க் பண்றீங்கல்ல, உங்களை மறுபடியும் விதி தான் மீட் பண்ண வச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு இன்சோவை பார்த்தா அவன் உச்சக்கட்ட கோவத்துல இருக்கான். மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஜுயா நேத்து கேதர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு சிமெண்ட் செங்கல் கல்லுன்னு எந்த சப்ளையர் கிட்ட வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா இன்சோ சப்ளையர் லிஸ்ட் எல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, போன வருஷம் நீங்க பண்ண ப்ராஜெக்டோட சப்ளையர் நேமே இல்லைன்னு சொன்னதும் எங்க கம்பெனி நிறைய சப்ளையர்ஸ் கூட ஒர்க் பண்றதுனால ஏதாவது ஒன்னு ரெண்டு விட்டு போயிடுக்கும், இருந்தாலும் இந்த லைமன் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க கண்டிப்பா பெஸ்ட்டா தான் கொடுப்போம்னு சொல்றான். ஆனா இன்சோ அதெல்லாம் முடியாது, ஃபுல் லிஸ்ட் இருந்தாதான் என்னால செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லிடுறான். ஜென்னும் நாங்க ரீசெக் பண்ணிட்டு சென்ட் பண்றோம்னு சொல்லிடுறான். ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஜென்னோட அப்பா சிசிடிவி மூலியமா பாத்துட்டு தான் இருப்பாரு. லியா இன்னுமே அப்படியே தான் இருப்பா. அப்போன்னு பார்த்து அவங்க தண்ணி பைப்பு உடஞ்சு தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். காங்கும் அப்பதான் கரெக்டா வருவான். வெளியே எல்லாரும் நிக்கிறத பார்த்துட்டு இப்ப என்னடா ஆச்சுன்னு போய் பாக்குறான். பார்த்தா தர ஃபுல்லா தண்ணி. உடனே இவனோட கிளப்ல ஒர்க் பண்றவங்கள வர சொல்லி கிளீன் பண்ண சொல்லிடுறான். லியா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன் போல, என் அசிஸ்டன்ட் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு தான் இருந்தா தண்ணி சொட்டிட்டு இருக்குன்னு, ஆனா அதை நான் கவனிக்காம விட்டுட்டேன். டெய்லியும் இந்த சத்தம் கேட்டுட்டு தான் இருந்திருக்கு, அதை ஒரு பெரிய விஷயமா நான் தான் பார்க்காம விட்டுட்டேன். பாரு இன்னைக்கு பைப்பு உடைஞ்சிடுச்சு, ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே இது விரிசல் விட்டுருச்சு, நான் தான் கவனிக்காம போயிட்டேன்னு தன்னோட ஹஸ்பண்ட பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா காங்கு பைப்பை பத்தி தான் பேசுறான்னு நினைச்சிட்டு இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குற, நீ இப்போ ரியலைஸ் பண்ணனால ஒன்னும் லேட் ஆகல, ஒருவேளை உன்னால இதை பிக்ஸ் பண்ண முடியலன்னா வேற ஒன்ன மாத்திடுன்னு சொல்றான். அவன் பைப்பை பத்தி பேசி இருந்தாலும் அவன் கொடுத்த அட்வைஸ் என்னமோ லியாவோட வாழ்க்கைக்கு பொருத்தமா தான் இருக்கு. இவன் பேசினதை கேட்டதும் கரெக்ட் தான், இது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, இதை நான் சரி செஞ்சிருவேன்னு சொல்றா. அப்புறம் லியாவும் இங்குக்கு மெசேஜ் பண்ணி நம்ம எப்போதும் பாக்குற இடத்துக்கு வந்துட்டுன்னு சொல்றான். இங்க மீட்டிங் முடிஞ்சதும் கிளம்பும் போது சென்னு சும்மா இல்லாம நீ உன் எம்ப்ளாயே எப்ப பாரு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காத, அப்புறம் உன் கம்பெனியை விட்டே போயிடுவாங்க, பாரு இன்னைக்கு ஜுயா ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு வந்தா, ஆனா நீ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டுன்னு ஏத்தி விடுறான். கார்ல போகும்போது மீட்டிங்கை பத்தி பேச வர்றான் ஜுயாட்ட. சன் இருந்துட்டு மீட்டிங்கா
மீட்டிங் பத்தி என்ன பாஸ்னு கேட்டதும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறான். ஒரு பார்க்ல ஸ்டோர் கட்ட போறாங்க போல, அந்த சைட்டை செக் பண்ண சொல்லி கூட்டிட்டு போறான். ஆனா ஜியாட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றான். ஆனா சன்னு கூடவே சுத்திட்டு இருக்கனால எதுவும் பேச முடியல. சன்ன சைட்டை போட்டோ எடுக்க போக சொல்லிட்டு இவளை தனியா கூட்டிட்டு போயிடுறான். இன்னைக்கு மீட்டிங்ல நீ சூஸ் பண்ண சப்ளையர் நல்லா இல்லைன்னு நான் சொல்லல, எல்லா லிஸ்டும் இருக்கிறது நல்லது தானே, நீ ஏதோ அப்செட் ஆகல தானேன்னு கேக்குறான். இதை சொல்லதான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்களா, இது வெறும் காம்ப்ளிமெண்ட் தானே, இதுக்கெல்லாம் நான் கோச்சிக்க மாட்டேன்னு சொல்றா. இங்க லியா அவங்க எப்போதும் மீட் பண்ற கடையில வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது இந்த கடையில தான் போல. அதை நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மிங்குமே வர்றான். என்னோட நியூ ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு, நான் சொன்ன அந்த பெரிய கம்பெனிலையும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறான். அப்போ நம்ம கண்டிப்பா சோஜினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு லியா சொன்னதும் இவனுக்கு பொறையே ஏறிடுச்சு. சொல்றான், சோஜின் கம்பெனி தான் என்னோட ப்ராஜெக்ட அப்ரூவ் பண்ணிருக்காங்க, அவ எனக்கு ஹெல்ப் பண்ணா அவ்வளவுதான், நம்ம வேணா ஒரு நாள் அவளை சாப்பிட கூப்பிடலாம்னு சொன்னதும் நான் அவளை ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கேன், அந்த ஜீடங் பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கே அங்கதான்னு சொன்னதும் லியா நாங்க ப்ரொஃபஷனலா தான் மீட் பண்ணோம், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னதும் இவ கோவத்துல அவன் மூஞ்சில தண்ணியை ஊத்தி விட்டுறா. இதோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை நிறுத்திக்கலாம், இன்னும் 3 நாள்ல என் வீட்டை விட்டு கிளம்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவன் கிளம்புற வரைக்கும் ஜியா வீட்டுல ஸ்டே பண்ணலான்னு போயிட்டா. இங்க ஜென் அவங்களோட பினான்சியல் டைரக்டர்கிட்ட பேசும்போதுதான் இவங்க பொய்யான பினான்சியல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ஜென்னும் அவங்க அப்பாட்ட போய் கேக்குறான், பொய்யான பினான்சியல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, ரெவன்யூ வரலன்னா நியூ ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுவேன்ல, என்கிட்ட ஏன் சொல்லாம எதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் நம்மள மாதிரி பெரிய கம்பெனி கிட்ட ஹை ரெவன்யூ இல்லைன்னா எந்த ப்ராஜெக்ட்டுமே வராதுன்னு சொல்றாரு. ஆனா இதை கண்டுபிடிச்சா நம்ம கம்பெனிக்கே கெட்ட பேருன்னு சொல்லும்போது கோவத்துல டீ கப்பை மேலேயே எரிஞ்சிடுவாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், இங்க வரைக்கும் உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கேன், ஏதாவது சொதப்புனா உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டி விட்டுறாரு. ஜென்னு வெளியே வரும்போது ஜியா வேற இவனுக்கு அடிபட்டு இருக்கிறத பாத்துருவா. ஆனா அதை பத்திலாம் எதுவும் கேட்காம சப்ளையர் லிஸ்ட் வாங்க வந்து இருக்கேன்னு சொன்னதும் அதை கொண்டு வந்து கொடுக்குறான். இவ்வளவு அவனுக்காக பேண்டேஜை ஒட்டி விட்டுட்டு கிளம்புறா. இங்க லியாவை வீட்டுக்கு போய் பார்த்தா இன்னும் அவன் வீட்டை காலி பண்ணாம இருக்கான். வாய்ஸ் கால் பண்ணி காலி பண்ண சொல்லுவா. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்னதும் இவ்வளோ அங்க போய் பாக்குறா. மறுபடியும் எப்படியாச்சும் பேட்சப் ஆகிக்கலான்னு பாக்குறான். ஆனா இவ கிளியரா இதோட நிப்பாட்டிக்கலான்னு சொல்லி ரிங்க கொடுத்துட்டு போயிடுவா. கடைக்கு வந்து இவ எப்போதும் போல இவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. காங்கும் வர்றான். என்ன பைப்பை சரி பண்ணிட்டியான்னு கேட்டதும் ஆமா எல்லா பைப்புமே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னு சொல்றா. இவங்க 2 பேரும் சேர்ந்து கேமை ஃபேமஸ் ஆக்கவும் இவளோட காஃபி ஷாப் ஃபேமஸ் ஆக்கவும் பிளான் போட்டிருப்பாங்க. டிஃப்ரெண்டா காஃபியை மேக் பண்ணி அதுக்கு கேம்ல இருக்க கேரக்டர் நேம் வைக்கலான்னு பிளான் பண்ணி இருப்பாங்க. அது பத்தின ஃபைலை இவன்ட்ட கொடுக்கும்போது அதுல அவளோட டிவோர்ஸ் பேப்பருமே இருக்கும். அதை காங் பார்த்ததுமே அதை வாங்கி வச்சுப்பா. கொலாபரேட் பண்ண போற விஷயத்த இன்சோட்ட சொன்னா உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறான். நீ தானடா மணி இன்வெஸ்ட் பண்ற, அதான் உன்ட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு. என்னடா என்ன சுத்தி எல்லாரும் வினோதமா இருக்கீங்க, ஒருத்தவங்க என்னடானா பேசுனாதான் பேசுறாங்க, இன்னொருத்தவங்க என்னடானா ஒரு நாள் சோகமா இருக்காங்க, இன்னொரு நாள் ஹாப்பியா இருக்காங்க, இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க ஒட்டுமொத்த கோவத்தையும் மிஸ்ட்ரி கேம் விளையாடி தீக்குறாங்கன்னு சொன்னதும் யாருன்னு கேக்குறான். வேற யாரு, நம்ம ஜியா தான், அதுவும் பாயிண்ட் பண்ணி சின் கேரக்டரையே தோக்கடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றான். அடுத்த நாள் ஆபீஸ்ல கேக்குறான். காங் சொன்னா நீ டெய்லியும் கேம் விளையாட போறியாமா, டெய்லியும் போய் டைமை வேஸ்ட் பண்ணாத, அப்புறம் டயர்டா இருந்தா ஒர்க்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் இவ்வளவு கோவத்துல இன்சோ நான் எல்லா ஒர்க்கும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பர்சனல் விஷயத்துல நீங்க உள்ள வராதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. லியா வீட்டுக்கு போனதும் ஜியா ஒரு கொரியரை கொடுக்குறா. அதுல மிங்கும் டிவோர்ஸ்க்கு சைன் போட்டு கொடுத்துட்டான். அவ எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு ஜியாவும் அவளை ரொம்ப கம்ஃபர்டபுளா பாத்துக்கிறா. அடுத்த நாள் அந்த மிஸ்ட்ரி கேமை தீமா வச்சு ரெடி பண்ண காஃபியை அந்த கேம்ல இருக்க ஆக்டர்ஸ்க்கு கொடுத்து நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருப்பா. அப்போ காங்கும் இன்சோவுமே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஜியா சுத்தமா இன்சோவை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அப்போ ஒரு டெலிவரி பாய் பொக்கே கொண்டு வந்து ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்க சொன்னாங்க. யார் அந்த பொண்ணுன்னு கேட்டதும் லியா இருந்துட்டு நான் இப்ப சிங்கிளா தான் இருக்கேன், எனக்கு வந்தது இல்லைன்னு சொன்னதும் எல்லாரும் ஜியாவை பாக்குறாங்க. கார்டுல நேம் இருக்கும்ல அதை சொல்லுங்கன்னு இவ சொன்னதும் அதுல பேபின்னு போட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இன்சோ ஜியாவை முறைக்கிறான். ஆனா அது அங்க இருந்த இன்னொரு பொண்ணுக்கு வந்தது. ஈவினிங்கே ஜியா கேமுக்கு போறா. லீவ் தானே இன்னைக்கு பிளே பண்ண போறான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறா. இன்னைக்கு அவளுக்கான கேரக்டர் நேம் என்னன்னா லீ. இவ என்ன பண்ணணும்னா ஜெனரல் சின் கிட்ட இருக்கிற ரிங்க எப்படியாவது வாங்கணும், அதுதான் இவளுக்கு இருக்கிற டாஸ்க். அங்க போய் பார்த்தா லீவ் பிளேயரா வந்து இருப்பான். இவனை பார்த்ததும் நீ இங்க இருக்கினா அப்ப சின்ன யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம இன்சோ தான். என்ன நடந்திருக்குன்னா லீவ் கிட்ட வலுக்கட்டாயமா இன்னைக்கு நான் தான் பிளே பண்ணுவேன்னு சொல்லி உள்ள வந்து இருப்பான். ஜியா புலம்பிட்டு இருப்பா. இவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சா கண்ணு முன்னாடி இவன் தான் வரான்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ லீவும் வந்து அந்த ரிங்க சின்னுகிட்ட இருந்து நம்ம வாங்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இவன் சின்னுகிட்ட பேச்சு கொடுக்கும்போது இவ பின்னாடி வந்து அந்த ரிங்கை எடுக்க பார்க்கும்போது பிடிச்சிடுவான். இவளும் கேக்குறா எனக்கு அந்த ரிங்கு வேணும், எவ்வளவு கோல்டு வேணும்னு சொல்லுங்க நான் தரேன்னு சொல்றான். நான் இதை விற்கிறேன்னு சொல்லவே இல்லைன்னு சொன்னதும் நீங்க என்கிட்ட இதை கொடுக்குற வரைக்கும் உங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு பின்னாடியே போறா. ஆனா அவளால முடியல, அவ போட்டிருக்க ஷூ வேற ரொம்ப பெயினா இருக்கும் போல. அப்படியே போயிட்டு இருக்கும் போது இவன் பின்னாடி திரும்பி பார்த்தா அவளை காணா. அவளை தேடிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.